நண்பர்களே, அண்மையிலே ஒரு நண்பர் என்னிடம் வந்து, ஃபாதர் தவக்காலம் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டாரு. ஏங்க நீங்க கிறிஸ்தவர் தானே, உங்களுக்கு தெரியாதா என்றேன். இல்ல ஃபாதர், தவக்காலத்துல விபூதி பூதனுக்கும் பெரிய வெள்ளிக்கிழமையும் சுத்தபோசன ஒரு சந்தி இருந்தா போதும்னு சொல்றாங்க. அதைத்தானே திருச்சபை போதிக்குது. அப்புறம் 40 நாளும் தவம் இருக்கணுமா என்று கேட்டார். அப்போ நான் அவரிடம் திரும்பி கேட்டேன், தவக்காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு திரும்பி கேட்டேன். 40 நாள். அப்புறம் எப்படி 2 நாட்களுக்குள் தவக்காலத்தை சுருக்கி விட முடியும் என்று கேட்டேன். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? மனசு இருந்தா போதும், அதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். மனசு இருந்தா போதும், அதெல்லாம் விரதம் எல்லாம் இருக்க தேவையில்லை என்று சொல்லி நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொண்டு தவத்தின் கனாகணத்தை குறைத்து விட்டோம். மனசு இருந்தா போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு தான் சாப்பாட்டை விடுறதுக்கே மனசு இல்லையே, நமக்கு தான் நான்வெஜ்ஜை விடுறதுக்கே மனசு இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு தவக்காலம் மனது இருந்தா போதும் என்று சொல்ல முடியும்? இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலம் 40 நாட்கள் தான், தவம் 40 நாட்கள் தான். அதை திரு அவை ஒருபோதும் குறைக்கவில்லை. 40 நாட்களும் நாம் தவம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தவம் ஒவ்வொருவருக்கும் வேறானது. உங்களுடைய தவம் வேறு, என்னுடைய தவம் வேறு. நான்வெஜ் சாப்பிடாம இருப்பது தான் தவம் என்று சொன்னால், வெஜிடேரியனாக இருக்கிறவர்களுக்கு எது தவம்? என்னுடைய தவம் வேறு, உங்களுடைய தவம் வேறு. ஒவ்வொருவருக்கும் தவம் வேறு. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், இஷ்டமானதை விட்டு விடுவதும் கஷ்டமானதை ஏற்றுக்கொள்வதும் தான் தவம். எனக்கு எது இஷ்டம் என்று நினைக்கிறேனோ, ஒருவேளை எனக்கு நான்வெஜ் இஷ்டம் என்று சொன்னால், கரிமீன் சாப்பிடுவதுதான் எனக்கு இஷ்டம் என்று சொன்னால், அதை விட்டு விடுவது எனக்கு நோன்பு. எனக்கு ஒருவேளை ஒரு பெண்ணாக இருக்கிறார், எனக்கு மல்லிகைப்பூ வைப்பது எனக்கு இஷ்டம் என்று நினைக்கிறார், தினம்தோறும் அவர் மல்லிகைப்பூ சூடிக்கொள்கிறார் என்று சொன்னால், அதை விட்டு விட்டார் என்றால் அது அவருக்கு தவம். எனக்கு எது விருப்பமானதோ, ஒருவேளை நான் எப்பொழுதுமே போனை தடவிக்கொண்டே இருக்கிறேன், போனை நோண்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், அதை விட்டு விட்டால் அது எனக்கு தவம். எப்பொழுதுமே நான் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், அதிலே நேரத்தை செலவிடுகிறேன் என்று சொன்னால், அதை விட்டு விடுவது எனக்கு தவம். எனக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது அதிலே, அல்லது எதிலே நான் அதிகம் நேரம் செலவிடவில்லையோ, பைபிள் படிப்பதற்கோ அல்லது ஜெபமாலை ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்காமல் ஒதுக்காமல் இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு செய்வது எனக்கு தவம். இஷ்டமானதை விட்டு விடுவதும் கஷ்டமானதை ஏற்றுக்கொள்வதும் தான் தவம். கஷ்டமானதை ஏற்றுக்கொள்வதும் இஷ்டமானதை விட்டு விடுவதும் தான் தவம். அப்படியாக இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம்.